வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் திங்கட்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி வளர்பிறை, அஷ்டமி, யோகம் நன்றாக இல்லை. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், நாளுக்குடையவர் 7ஆம் இடத்தில். அதனால் இது ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள். நண்பர்களை சந்திப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர், நாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் மரியாதைகள் கூடும். 7க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில். இந்த மாதிரியான ஒரு கிரகமைப்பும் ஒரு வித்தியாசமான கிரகமைப்பு. உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமைப்பு. இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். சுக்கிர பகவான் பலமாக அமர்ந்திருக்கார். அதனால் இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய புத்தாடை வாங்குவாங்க. இப்போது அது பட்டாடையாகவும் இருக்கலாம். அது மாதிரியான ஒரு நேரம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வண்டி வாகனங்களால் ஆதாயம். சில பேர் அந்த கேப்ஸு, டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவும் செலவும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு, வரவை தாண்டிய செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் பலத்தை வைத்து கோச்சார பலன்கள் மாறுபடும். இருந்தபோதும் 12ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்திருப்பது அப்படிங்கிறது, செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு விதத்தில் நன்மை. ஏன்னா அவர் 6க்குடையவர். ஆனால் குரு அவரும் 7க்குடையவர். அது ஒரு விதத்தில் பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இயற்கை சுவராக குரு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நிறையா செலவுகளை தான் உண்டு பண்ணுவார். நமக்கு இப்போ சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம், இந்த மாதிரியான வைபவங்கள்லாம் நடக்கும். அதற்கான செலவுகள், பெரும் தொகையை செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாளும் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 2க்குடைய கிரகம் ராசிக்குள். இது ஒரு விதமான யோகம். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி, உங்கள் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்தில். அதனால் இன்றைக்கி வருமானங்கள் பல விதத்தில் வரும். உங்கள் தாயார் ஆரோக்கியமாக இருப்பார்கள். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். உங்களுடைய அம்மா வழி சொந்தங்கள், அதுலேயும் பெண் சொந்தங்கள், பெரியம்மா, சித்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு நற்பயன் நடக்க போகுது. இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்குள் சுக்கிர பகவான். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேருக்கு எதையோ சாதித்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் சாதனையாளர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் மனதில் எழும். அந்த சந்தோஷம் ஒரு, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படும்போது முகத்தில் ஒரு தேஜஸ், அழகு கூடும். நிறைய பேருக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு இளமையான தோற்றம் ஏற்படும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். புத்துணர்வோடு இருப்பீங்க. எதையோ நீங்கள்
சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மனதில் எழும். சாதித்த ஃபீலும் வரும், சாதிக்கணுங்கிற ஆசையும் வரும். ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள். எல்லா காரியங்களையும் நீங்கள் சுறுசுறுப்பாக, சிறப்பாக, சீராக செய்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி. உங்களுடைய அலுவலகம், உத்தியோகத்தில் உயர்வு, அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, குடும்பத்திலும் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மன வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன். உங்கள் ராசி அதிபதி புதன். இது ஒரு அருமையான கிரக அமைப்பு. 11ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தால் அது மாதிரியான ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி. அப்படி ஒரு சிறப்பான மாதமே இது. ஆடி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வெற்றி மாதம். இந்த 11க்குடைய கிரகம் சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வருமானம் வரும். ஆனால் தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார, அதற்கு என்ன பண்ணுறது? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12இல் இருக்கலாம். சுக்கிரன் மறைவு கிடையாது. சுக்கிரன் 12இல் இருக்கும்போது நிறையா பேருக்கு நிறைய நல்ல விஷயத்தை செய்வார். அயல்நாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். நிறைய பணம் வரும். இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத பணம், நீங்கள் சம்பாதித்த பணத்துக்கு அது எப்படின்னா, நீங்கள் ஒரு 10% எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 50% கிடைக்கும், 100% கிடைக்கும். அந்த மாதிரி வருமானங்கள் இரட்டிப்பாகும். நிறைய சந்தோஷமான செயல்களில் ஈடுபடுவீங்க. குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அதிகமான லாபம் கிடைக்கும். தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மையான நாள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார். 11க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில். அப்போ தொழில் லாபகரமாக நடக்கப்போகுது அப்படிங்கிறத காட்டுது இந்த கிரக அமைப்பு. 10க்குடைய கிரகம் சந்திரன் உங்கள் ராசிக்குள். அதனால் மனோபலம், தேகபலம், திடகாத்திரமான ஒரு சிந்தனை இதெல்லாம் ஏற்படும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த சில சொல்யூஷன், ஆன்சர் கிடைக்காத விஷயத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக கிடைக்காத விடை, நம்ம அவிழ்க்கப்படாத முடிச்சுகள், அதெல்லாம் இப்போது நடந்துடும். சில விடை கிடைக்கும். மர்மங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேரம். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணம் செயலாக்கும். செயலில் வெற்றி கிடைக்கும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், பாக்யாதிபதி 12ஆம் இடத்தில். 7க்குடைய கிரகம் அவர் லாபஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில், தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் இல்லை, ஜீவனஸ்தானத்தில். லாபாதிபதி புதன் பாக்யஸ்தானத்தில். இது மாதிரியான ஒரு கிரக அமைப்பு. அப்போ தொழில் லாபம், அதே சமயத்தில் செலவு, இந்த மாதிரியான ஒரு இடங்களில் கிரகங்கள் அமர்ந்து சில தகவல்களை சொல்லுது. அப்போ தொழிலும் நல்லா நடக்க போகுது, லாபமும் பன்மடங்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒரு பெரிய தொகை செலவும் ஆகப்போகுது. நீங்கள் பிளான் போட்டிருக்க ஒரு பட்ஜெட், இப்போ சில பேர் ஒரு வீடு கட்டணுன்னு ஒரு 50 லட்சம் எடுத்து வைப்பாங்க. அது 1 CA தாண்டும். அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை தாண்டி போகும். இப்போது செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரம். வரவு நிறையா வந்தாலும் செலவுகள் பட்ஜெட்டை தாண்டி போகும். உங்கள்கிட்ட சேமிப்புலாம் இருக்குது, ஆனால் போட்டிருப்போம் இல்லையா ஒரு பட்ஜெட், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தான் ஆகணும் அப்படின்னு, அது தாண்டி போகும். அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். 11ஆம் இடத்தில் சந்திரன், அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்கிறார். அதனால் அது ஒரு யோகம். 11க்குடைய கிரகம் அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில், 9க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில். அதனால் இது எல்லாமே நன்மையான ஒரு கிரக அமைப்பு தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் பல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய முதலீடுகள் செய்வீங்க. இப்போது நிலத்தில் முதலீடு பண்ணுவாங்க. சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடுகள் பண்ணுவாங்க. SIP முறையில் சேமிப்பை ஜாஸ்தி பண்ணலாமாங்கிற எண்ணம் மேலோங்கும். அது எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருப்பதால் செயலாகும். எண்ணம் செயலாகும். இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நல்ல
சிந்தனைகள் மனதில் எழும். சிந்தனைகள் எல்லாமே செயலாக மாறும், நல்ல செயலாக மாறும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு இப்போ நன்மை நடக்க போகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய யோகமான நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள். எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சி எடுக்கலாம். நிறைய பேர் ஆடி மாதத்தை ஸ்கிப் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் திருமண பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டேங்கிறாங்க, வரன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதம் போச்சுன்னா கஷ்டம். இப்போ உங்களுக்கு நல்ல வரன் வரும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் வரும். யோகமான நாளாகத்தான் இது இருக்குது. குடும்பம் அமையும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பேசி தீர்த்து ஒரு சமரசமான ஒரு உடன்படிக்கைக்கு வந்து திரும்பவும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி கசப்பான அனுபவம் ஏற்பட்டு பிரிந்து விடுவார்கள். பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போ குடும்பம் அமையும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு ஒற்றுமையான குடும்பத்துக்குரிய நாள். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிம்பாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பை அமையப்போகிற நேரம் இது. குடும்பம் இல்லாமல் பேச்சுலராக ரொம்ப நாளாக ஹோட்டல் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை மாறப்போது. யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். சனி சுக்கிரன் இணைவு, பார்வை இது எல்லாமே ஒரு விதத்தில் நன்மை தான். நன்மையான ஒரு விஷயங்கள் நடக்கப்போகுது. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்க போகிறீங்க. உங்கள் நண்பர்களால் ஆதாயம். உங்களுடைய நிறுவனம் வாடிக்கையாளர்கள் நிறையா வரப்போகிறாங்க. இப்போது நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட போகுது. இப்போது புதிய ஒப்பந்தங்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதுக்காக யாராவது உங்களுக்கு வருவாங்க. இப்போ பெரிய முதலீடு பண்ணுறேன், பிஸ்னஸ் உங்கள் கூட பண்ணுறேன், உங்களுடைய ஐடியாவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யோகமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் தான். என்ன பண்ணுறது, 7ஆம் இடத்துலையும் சந்திரன் கேதுவோடு தான் இருந்தார். அதனால் கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே உங்களுக்கு சிரமமான சூழ்நிலை தான். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நிலைமை மாறும். அதற்கு பிறகு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய தினம்.